ஆனால் விஜய் ஒருபோதும் அஜித்தை புகழ்ந்ததே கிடையாது. அஜித்தை உருவக்கேலி பாடி ஷேமிங் செஞ்சு சச்சின் படத்தில் அந்த குண்டு மாங்கா தோப்புக்குள்ளே படத்தில் ரொம்ப கேவலப்படுத்தி பண்ணுவார். அஜித்தை கேவலப்படுத்தி அஜித் படத்துக்கு பஞ்சு டைலாக் பேசி இப்படித்தான் திருமலை சச்சின்னு தொடர்ச்சியாக அந்த 2004 2005 வந்த படங்களில் பார்த்தீங்கன்னா தான் சக நடிகரை கேவலப்படுத்தி அது மூலமாக ரசிகர்களை தூண்டி விட்டு அதை பார்த்து ரசிக்கிறவனா எவ்வளோ சில்லறத்தனமான ரசிகராக இருப்பான் பாருங்க. ஒரு 2 பேர் சண்டை போடுறத பார்த்து இவன் ரசிச்சு கைத்தட்டுறான். இப்படி ரசிகர்களை தூண்டி விட்டு தான் விஜய் அஜித் படங்கள் வளர்ந்தது. குறிப்பாக விஜய் இப்படி தூண்டி விட்டு தான் வந்தார். கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் இளைஞர்களை இப்படி கேவலமாக படத்துலேயே ஆபாச வசனம், ஆபாச பாடல்கள், இரட்டையர்த்த வசனம், இது போக போட்டியாக இன்னொரு நடிகரை நிறுத்தி அவனை கேவலப்படுத்து என்று சொல்லி வந்துதான் விஜய் வந்தார். இப்பேற்பட்ட விஜய் தான் ரஜினியால் வளர்ந்த விஜய் இன்னைக்கு வந்து நான் ரஜினியோட இடத்துக்கு வந்துட்டேன், ரஜினியோட பெரிய ஆளுங்கிற மாதிரி விஜய் ரசிகர்லாம் ரஜினியோட போட்டி போகிறது. ரஜினியோட உயரத்துக்கு கால் தூசி கூட விஜய் வர முடியாது, அவ்வளோ பெரிய உயரத்தில் இருக்கிறார் ரஜினிகாந்த். ரஜினியை பார்த்து வளர்ந்தவர் தான் விஜய். அதை அவரே பல இடங்களில் பல படங்களில் பதிவு செஞ்சிருக்கார். அரசியலுக்கு வரப்போறேன்னு தெரிஞ்சோன்னா ரஜினியை தூக்கி எறிஞ்சிட்டு இவர் எம்ஜிஆர் ரசிக்கிற மாதிரி எம்ஜிஆர் காமிக்கிற மாதிரி மெர்சல் படத்துலேருந்து சீனை போட்டார். அப்போ ரஜினியால் வளர்ந்து சங்கவி சுவாதியால் அடையாளம் கண்டு ரஜினியால் வளர்ந்து விஜயகாந்த் பார்த்து வாழ்க்கை கொடுத்து செந்தூர பாண்டியில் வாப்பா வளருப்பா நம்ம பையன் வளர விட்டு இன்னைக்கு அஜித்தை பார்த்து அஜித்துக்கு ரசிகர் இருக்காங்க தெரிஞ்சோன்னே அதை வேற மாதிரி பிஆர்ஓ வேலை பார்த்து தனக்கு தான் ரசிகர்கள் அதிகம்னு வேலை பார்த்து இப்படியாக தன்னை வளர்த்து விட்டவர்கள் எல்லோரையும் கண்டுக்காம அவர்களை காலைவாரி விட்டு அவர்களுடன் நான் பெரிய ஆளுங்கிற மாதிரியான இமேஜை உருவாக்கியவர். அரசியலுக்குன்னு வந்த உடனே ஐயோ அஜித்துக்கு மாசான ரசிகர் இருக்காங்களே, ரஜினிக்கு மாசான ரசிகர் இருக்காங்களே, அதை மிஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காண்டி இப்போ சில ஒட்டு வேலைகளை செய்கிறார் என்பதுதான் உண்மை.